மூச்சுக்கு 300 முறை இந்தியா கூட்டணி என பேசும் ஸ்டாலின் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகத்திடமிருந்து தண்ணீர் பெற்றுத் தராதது ஏன்? திமுக எப்போதும் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் போதுமென மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை சொல்றாரு. அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒரு இந்தியா கூட்டணி நீங்க சொல்றீங்களே, இந்த இந்தியா கூட்டணி நீங்க அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்க முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னதை போல 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றிருக்கலாம், நதிநீர் பிரச்சனையை எளிமையாக தீர்த்திருக்கலாம். எதுவுமே செய்யல. ஆட்சி அதிகாரம் வேணும், அதற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். அது யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா என்ன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக அவருடைய நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும். விவசாயிகளை ஏமாற்றுவதில் திமுகவினர் வல்லவர்கள் என்பதை வேளாண் பட்ஜெட் நிரூபித்திருக்கிறது. 1 மணி நேரம் 45 நிமிடம் வாசிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது என எதிர்க்கட்சி தலைவர் காட்டும். திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விவசாய பட்ஜெட். இதுதான் அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட உணவு பதப்படுத்தல் பூங்கா, உழவர் உற்பத்தி குழு போன்ற திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளது. முளைக்காத விதைகள், தரமற்ற உரங்கள் என மோசடி செய்வதற்கான திட்டங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். இவருடைய ஆட்சி காலத்தில் திட்டத்தில் முளைக்காத விதை, உபயோகமற்ற உயிர் உரங்கள் என தவறு செய்ய வசதியான திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டமும் இதில் இல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் ஆண்டுதோறும் சாகுபடி பரப்பளவு குறைந்து வருகிறதே தவிர அரசு சொல்வதைப் போல அதிகரிக்கவில்லை. இவர்கள் சொல்லியது போல இருபோக சாகுபடி பரப்பு உயரவில்லை. அதை உயர்த்த இவர்களிடம் திட்டமில்லை என எதிர்க்கட்சி தலைவர் காட்டும். 22-23 அதில் பார்த்தீங்கன்னா 62.60 லட்சம் ஹெக்டேர், அதில் 48%. இதில் சாகுபடி செய்து பரப்பளவு 48.3 லட்சம், சதவீதம் 37.1%. 23-24 ஆண்டு மொத்த சாகுபடி பரப்பு சதவீதம் 61.16 லட்சம் ஹெக்டேர், சதவீதம் 46.9%. சாகுபடி செய்தது 47.56 லட்சம் ஹெக்டேர், சதவீதம் 36.5. அதாவது 21-22 மொத்த சாகுபடி சதவீதத்துக்கு சாகுபடி செய்த சதவீதத்திற்கும் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது 37.7% இருந்த சாகுபடி செய்தவுடைய பரப்பளவு 23-24 கிட்டத்தட்ட 1.2% குறைஞ்சி இருக்குது, அதிகமாகல. இதையெல்லாம் ஆண்டுதோறும் சாகுபடி பரப்பு குறைந்து வருகிறதை தவிர திமுக ஆட்சி குறைந்து எதுவுமே சாகுபடி செய்தவுடைய பரப்பு. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்குடன் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் நானும் டெல்டாக்காரன் என வீர வசனம் பேசிய ஸ்டாலின் ஆட்சியில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கிடைப்பதில் குறுவை சாகுபடிக்கு 3 ஆண்டாக தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்படலை. இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள். மேட்டூருக்கு போய் இது டெல்டாக்காரன் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டார். தண்ணி திறந்து விட்டு அந்த குறுவை சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல, ஏன்னா பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்க்கலை.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளை சேர்க்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யலை. இதனால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் கொண்டு வரும் விவசாயிகளிடம் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கேட்கும் அவல நிலை இருக்கிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கான திட்டங்களில் ஊழல் முறைகேடுகள் மட்டுமே நடக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. அரசு நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல்லை கொண்டு போகிறாங்க. அங்கே போய் திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில் சிவகங்கை மாவட்டம் என்று கருதுகிறேன். சிவகங்கை மாவட்டம் தானே. அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 5000 மூட்டைகளுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த விற்பனைக்காக கொண்டு வந்த அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு நெல் மணிகள்லாம் முளைச்சி போயிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு தார்ப்பாயெல்லாம் கொடுக்கல. விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல்லை மூட்டைகளை மூலமாக நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அதில் லஞ்சம் பெறாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் மிகுந்த ஊழல் நடந்ததாக பரவான செய்தி வந்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல. விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போல ஒரு நீர் மேலாண்மை திட்டம் கூட ஸ்டாலின் ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை. விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டதை நிறுத்திய அரசு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 வழங்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வழங்குறாங்க. மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஷிஃப்ட் முறையில் தான் இந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம். நாங்கள் கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின். தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் அறிவிப்புகள் தேர்தல் கால வாக்குறுதி என அரசு ஊழியர்கள் விமர்சித்துள்ளனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்பார்த்த ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு ஊதியந்தத்தை மீண்டும் வழங்கப்படும் என அறிவித்த திராவிட மாடல் அதை அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பின் ஏப்ரல் 1 முதல் வழங்கப்படும் என்று தெரிவித்திருப்பதால் அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கைகளை 110 விதியின் கீழ் அறிவிக்க வேண்டும் என அரசு ஊழியர்கள் கோரிக்கை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு அடுத்த தேர்தலுக்கான பொய் வாக்குறுதிகளை தயார் செய்து வருவதாக விமர்சனம். வேளாண் பட்ஜெட் என விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்குவதில் சுணக்கம் காட்டி வருவதாக விவசாயிகள் வேதனை. அதிமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் புதிதாக வழங்கப்படும் இலவச மின் இணைப்புகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்ட நிலையில் திமுக அவ்வாறு அதிகரிக்கவில்லை என விமர்சனம். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக, விசிக உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். (2026) திமுக ஆட்சி மாற்றப்பட்டு அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேச்சு. டூஜி அலைக்கற்றை ஊழலைப் போல டாஸ்மாகில் மிக பெரிய ஊழல் அரங்கேறி இருக்கிறது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்றாரோ அதே போல செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினும் சிறைக்கு செல்வார்கள் என அதிமுக எம்பி தம்பிதுரை பேச்சு. எப்படி கெஜ்ரிவால் அரசு சிசோடியா ஜெயிலுக்கு போனாரு முதல்ல, அதுக்கடுத்து யாரு போனாரு? கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரு முதலமைச்சர். அதுபோல செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி. அதுபோல அதற்கு அடுத்தது ஸ்டாலின் ஜெயிலுக்கு போக போறாரு. ஆக இந்த சாராய ஊழல்ல 1000 கோடி அல்ல
40,000 கோடி செந்தில் பாலாஜி சொன்னது போல, நம்முடைய எடப்பாடி பழனி சொன்னது போல இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்களே, அந்த கொள்ளையடித்ததன் காரணமாக இவர்கள் ஜெயிலுக்கு போவது கெஜ்ரிவால் போது உறுதி. கெஜ்ரிவால் போனது போல ஸ்டாலின் மூச்சுக்கு 300 முறை திராவிட மாடல் என பெருமை பேசும் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை தோளிருத்து காட்டிய உலக வங்கி. பொது போக்குவரத்து வீழ்ச்சி, வெற்று பேச்சில் மட்டுமே இருக்கும் மின் பேருந்துகள், முறையான திட்டமிடல் இல்லாததால் நகரம் சீரழியும் அபாயம், சாலைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி அதிகரிக்கும் விபத்து மரணங்கள் என ஸ்டாலின் அரசின் நிர்வாக அவல லட்சணங்கள் வெளியீடு. சென்னையில் எம்டிசி நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மேம்பாலங்கள், நடைபாதைகள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக உலக வங்கி எச்சரிக்கை. உட்கட்டமைப்பை சீரமைக்க என பட்ஜெட்டில் பல்லாயிரம் கோடி ஒதுக்கும் திராவிட மாடல் அரசு அதில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன எனவும் உலக வங்கியின் நம்பிக்கையை இழக்கும் நிலை வரை கொண்டு வந்ததுதான் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையா எனவும் மக்கள் கேள்வி. ஒரே விற்பனையாளர் மீட்டருக்கு இரட்டை விலை நிர்ணயித்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் மின்துறை மாஃபியா குறித்து வெளிச்சத்திற்கு வந்துள்ள மின் மீட்டர் ஊழல். மதுபான ஊழலைப் போலவே துறை அதிகாரிகளின் கனத்த மௌனம். விடியா திமுக அரசு தனியார் லாபம் ஈட்டுவதற்காக செயல்படும் அரசா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக மக்கள் கேள்வி. திராவிட மாடல் விஞ்ஞான ரீதியான ஊழலில் ஈடுபட்டதால் 3796 கோடி ரூபாயை நிறுத்திய மத்திய அரசு. 100 நாள் வேலை திட்டத்தில் கண்காணிப்பு இல்லாமல் நடைபெற்ற பணிகள், பதிவு செய்யாத செலவுகள் என அனைத்தும் ஊழலின் வெளிப்படையான சாட்சியால் திட்டமே கேள்விக்குறியாகும் சூழல். ஆளும் கட்சியின் திறமையின்மையை வெளிக்கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டத்தின் முறைகேடுகள். மத்திய கிராம வளர்ச்சி அமைச்சக ஆய்வுகள் திட்டத்தில் உள்ள சீர்கேடுகளை வெளியிட்ட நிலையில் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை கள்ள கூட்டணி சீரழித்து நாடகமாடுகிறதா என மக்கள் கேள்வி. மானியம் எவ்வளவு என்ற தெளிவில்லாமல் சிறு பால் பண்ணைதாரர்களுக்கான திட்டத்தில் 5000 பேருக்கு மட்டுமே மானியத்துடன் கடன் என வேலன் பட்ஜெட்டில் வெற்று அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் இலவசமாக வழங்கிய திட்டத்தை பெயர் மாற்றம் செய்து மானிய கடன் என நாடகமாடும் திராவிட மாடல் இன்னும் 300 நாட்களுக்கு மேல் தாண்டாது என விவசாயிகள் ஆதங்கம். ராணிப்பேட்டை அருகே 9 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் தொந்தரவு அளித்த 14 வயது சிறுவன் உட்பட 4 பேர் போக்சோவில் சிக்கினர். வெற்று விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள், பெண்கள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே இருதரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தகராறில் இளைஞர் அடித்து கொலை. திராவிட மாடல் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 90 வயது மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மாயமான நிலையில் மூதாட்டி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் நிம்மதியாக வீட்டில் கூட இருக்க முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கோவை அருகே பெட்டிக்கடையில் இருந்த குட்கா பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் விற்பனை சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் புறநகர் பகுதியில் 19 வயது இளைஞரிடமிருந்து கஞ்சா பறிமுதல். திண்டுக்கல் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கண் துடைப்பிற்காக ஒரு சிலரை மட்டுமே காவல்துறை பிடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே 3 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் ரவுடியிடமிருந்து கஞ்சா பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை.
போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்த ராமநாதபுரம் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை துணைத் தலைவர் சையது இப்ராஹிம் உட்பட 4 பேரின் 1.59 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கம். தங்கள் கட்சிக்குள்ளேயே போதை கடத்தல் கும்பலை வைத்துக்கொண்டு ஸ்டாலின் போதை விழிப்புணர்வு என்ற பெயரில் வெற்று விளம்பரம் தேடிக்கொள்வதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தில் எடுத்துச் செல்லப்பட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் அரசு பேருந்தில் போதைப் பொருட்களை எடுத்து செல்லும் அளவிற்கு போதை புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டையில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிறார்கள் உட்பட 4 பேர் போக்சோவில் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா எங்கே, ஸ்டாலின் எங்கே என மக்கள் கேள்வி. சென்னை எண்ணூரில் மாநகர அரசு பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். விடியல் பேருந்து என விளம்பரம் தேடிக்கொள்ளும் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணிக்கவே அச்சப்படும் பெண்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 3 கோவில்கள், கால்நடை மருத்துவமனை உட்பட 6 இடங்களில் கொள்ளையர்கள் கைவரிசை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரோந்து பணிகளை சரிவர மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் அச்சமின்றி கொள்ளையை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் அரிசி ஆலையிலிருந்து 4 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி பதுக்கல் சம்பவம் தொடர் கதையாகி வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் விற்பனைக்காக 12 லிட்டர் கள்ளச்சாராயம், 160 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் வைத்திருந்த 2 பிடிபட்ட நிலையில் 3 பேர் தப்பியோட்டம். 70க்கும் மேற்பட்ட மரணங்களுக்கு பின்னும் கள்ளக்குறிச்சியில் கட்டுக்கடங்காமல் கள்ளச்சாராயம் ஓடும் நிலையில் 3 தப்பியது குறித்து விடியா திமுக அரசின் காவல்துறை பதில் சொல்லுமா என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 சக்கர வாகனத்தில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலி. விடியா திமுக ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து துறையில் நடைபெறும் குளறுபடிகளையும் பேருந்துகளையும் சீரமைக்க மக்கள் காட்டமாக வலியுறுத்தல். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் சந்தி மரித்தம்மன் கோயிலில் பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு மிக விமர்சையாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி சுவாமி தரிசனம். முத்தறிவு ஒளியாய் மலிர்ந்தாய் போற்றி, முத்தல் ஒளியாய் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி, இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி, ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி, ஓம் பேரின்ப பெருக்காய் பொழி. வேலூர் மாவட்டம் முடினாம்பட்டு பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 13 வயது பள்ளி மாணவி உயிரிழப்பு. விடியா திமுகவின் மாரத்தான் அமைச்சர் விளம்பரம் தேடுவதில் செலுத்தும் அக்கறையை டெங்கு விழிப்புணர்விலும் செலுத்த மக்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய அரசு முத்திரை வைத்த முட்டைகள் பொதுவெளியில் விற்கப்பட்ட அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பெரியூர் மலை கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை டோலி கட்டி தூக்கிச் சென்ற அவலம். மாவட்ட நிர்வாகம் மலை கிராமத்திற்கு செல்ல முறையாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னை வானகரம் அருகே நாய் கடித்ததால் வட மாநில தொழிலாளி உயிரிழப்பு. சமீபத்தில் நாய் கடித்து ரேபிஸ் நோயால் இளைஞர் ஒருவர் பாதிக்கப்பட்ட நிலையிலும் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் திமுக ஆட்சியில் மாநகராட்சி எதையும் பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னையில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது பசுமாடு ஆக்ரோஷமாக முட்டியதில் படுகாயமடைந்த தாய் மகளின் சிசிடிவி காட்சி. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த கோரி சென்னை மாநகராட்சிக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையிலும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பேரூர் அருகே வாரிசு சான்றிதழுக்கு 5000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரி குளத்தில் குதித்து தப்பிக்க முயற்சி. விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்திலேயே திளைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் குளிரூட்டும் அறையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மின் வயர்கள் எரிந்து நாசம். அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து காரணமாக மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் மின்வெட்டு ஏற்படும் அபாயம். 3வது மகளிர் பிரீமியர் லீக்கின் இறுதிப் போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி மும்பை அணி 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. 3 சீசன்